வணக்கம். நான் சங்கரங்கோவில் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்திலிருந்து கணேசன். அதாவது தினசரி வீடியோ போடுவேன். இப்போ கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, தினசரி மதியம் 1 மணி வரைக்கும் ஆஃபீஸில் நேர்காணல். ஏன்னா வெளியூர்லேருந்து நீங்கள் வர்றீங்க, உங்களை பார்க்க வேண்டியிருக்கு. அதனால 1 மணி வரைக்கும் நான் எங்கள் ஆஃபீஸில் இருந்துட்டு 1 மணிக்கு மேலே வெளியில் கிளம்பிடுவேன். சரிண்ணா, இதுதான். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு தகவலை உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது மறுமணங்களில் நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க. இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட பேசிய ஆடியோ 1 மணி நேரம். நான் 1 மணி நேரம் ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் எத்தனை பேர்கிட்ட பேச முடியும்? நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு 8 பேர் அல்லது 10 பேர் தான் பேச முடியும். அப்போ ஒரு நாளைக்கு 8 பேர்லேருந்து 10 பேருக்கு தான் நான் பேச முடியும். இதில் வெளியில் அப்போ எங்கேயும் போக முடியாது. அப்போ காலையில் 6 மணிக்கு ஃபோன் பண்ணுறீங்க, நான் எடுத்து அட்டன் பண்ணுறேன். குளிக்க போக முடியல, சாப்பிட முடியல. நேற்று இன்றைக்கி 2 நாள் சுத்தமாக சாப்பாடு கிடையாது. நேற்று நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் 11 மணி நான் வீட்டுக்கு வரேன். 11 மணிக்கு மேலே வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு காலையில் நான் ஆஃபீஸில் அதை கொடுத்து வேலையெல்லாம் பார்க்கணும். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா டைம் எங்கே கிடைக்குது? இதில் வேறு ஒரு சில பேர் 1000 2000 கட்டிட்டு எனக்கு உடனே முடிச்சு கொடுங்கன்னு அதை பார்க்குறதா, 10,000 20,000 கட்டிட்டு அவங்களுக்கு பார்க்குறதா? 20 பேர் வேலை பார்க்குறாங்க இங்கே, சரிதானா? அப்போ இந்த 1000 ரூபா கட்டினவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகத்தான் செய்யுது. இப்போ இன்றைக்கி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் வரன் வேணும்னு கேட்குறாரு. அவர் பேசின ஆடியோவை நீங்கள் கேளுங்க. ஏன்னா எதற்காக சொல்லணும்னா, ஒரு பெண் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ பெண் எதற்காக நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஒரு துணை வேணும்னு கேட்குறீங்க. இந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 2 குழந்தைகள். இந்த வீடியோவை பற்றி பேசினவர் அவரும் நீங்களும் பார்ப்பீங்க, தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் பேசினதை நான் ஒவ்வொருத்தட்டையும் சொல்லணும். அப்போ நீங்கள் பேசுனது உண்மையை பேசியிருக்கீங்களா பொய் பேசியிருக்கீங்களா அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியணும். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, இவர் ஆளை செட்டை உப்பு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, விளம்பரத்துக்காக பண்ணுறாரு. என்ன அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு கமெண்ட்டில் நீங்களே என்னென்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். நிறையா பேர் வாழ்த்து சொல்வதற்காக எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கிறது. வீடியோ இப்போதைக்கு கொஞ்சம் போடுவதற்கு டைம் இல்லாதனால ரொம்ப போட முடியல. சரி, இப்போ ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம், 2 பிள்ளைகளை அவர் படிக்க வச்சோம்னு சொல்கிறாரு, காலேஜ் படிக்க வச்சோம்னு சொல்கிறாரு. இப்போ அவருக்கு 47 வயதுன்னு சொல்கிறாரு. 47 வயதில் திருமணம் அவர் மதுரையில் முடிச்சிருக்கிறார், இவர் இருக்கிறது போடியில் இருக்கிறார். இப்போ அவருடைய மனைவியை காணவில்லை அப்படிங்கிறாரு, எங்கே இருக்காங்கன்னு தெரியலை அப்படிங்கிறாரு. திரும்ப நான் அவர்கிட்ட கேட்குறேன், சார் உங்களுடைய மனைவி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தெரியாது, 2 வருஷமாக எங்கேயோ போயிட்டாங்க. 2 வருஷமாக எங்கேயோ போயிட்டாங்கன்னா எப்படி நான் கல்யாணத்தை முடிச்சு வைக்க முடியும்? ஒன்று டைவர்ஸ் வாங்கணும், இல்லை இறந்த சர்டிஃபிகேட் வேணும். 2மே இல்லாமல் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதற்கும் ஒரு வழி இருக்குது. உண்மையிலேயே மனைவி உங்களை விட்டு போயிட்டாங்களா, ரைட்டு, கல்யாணத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். எப்படி சார் முடிச்சு வைக்க முடியும்னா, என்னுடைய அலுவலகத்தில் சட்ட அலுவலர் வச்சுருக்கிறேன், வக்கீல்கிட்ட கேளுங்க. அந்த ஆலோசகர்கிட்ட நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அதற்கான சில ஆலோசனை வழங்கப்படும். அதுக்கு தான் ஒரு முறை நேரில் வாங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எதற்காக இந்த சட்ட ஆலோசனை வச்சுருக்கோம்னா, சார் நீங்கள் கேட்கலாம், சார் எனக்கு தான் மனைவி இல்லைன்னு சொன்னோம்னா முடிச்சு தரேன், உண்மையை பேசுங்க, மனைவி எப்படி போச்சு? உங்களை மனைவி உங்களை விட்டு போயிடுச்சு, ரைட்டு. இதே மாதிரி ஒருத்தருக்கு பரமக்குடியில் ஒருத்தருக்கு முடிச்சு விட்டேன், மனைவி இல்லைன்னு சொன்னார். மனைவி என்னை விட்டு போய் 10 வருஷம் ஆச்சு. திருமணமான 10ஆவது நாளே பையனும் அம்மா இந்த மாதிரி நான் இருக்கும்போது நீ எப்படி நீ 2வது கல்யாணம் முடிக்கலாம்னு பிரச்சனை. அப்போது ஏன்ட்ட நீங்கள் பொய் சொல்லி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க. நீங்கள் என்ன தகவல் சொல்லுங்க அதை தான் நான் சொல்கிறேன். தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், உண்மையை மட்டும் பேசுங்க, பொய் பேசாதீங்க. அதே சமயத்தில் என்கிட்ட ஒருத்தர் பல முறை ஃபோனில் பேச முடியாது, அதையும் நான் சொல்லிடுறேன். என்னுடைய அலுவலகத்துக்கு நேரடியாக வாங்க, 20 பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்க கான்டாக்ட் நம்பர் தரேன், அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஏன்னா 3 லட்சம் பேர் பஞ்சிருக்கீங்க, 30 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், சரிங்களா? அடுத்து இன்னொரு விஷயம்,
இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் 1 மணி நேரம் பேசுகிறாரு. 1 மணி நேரம் பேசி அவர்கிட்ட நான் வந்து இன்னும் எனக்கு சில உண்மையில் வாங்க முடியலை. நான் அது குறையாலாம் சொல்லலை. அவர் பேசினதை நான் வந்து இதை போடக்கூடாதுன்னு ஒரு சிலவர் சொல்லுவீங்க, ஒரு சிலவர் போட்டது நல்லதான்னு சொல்கிறீங்க. உங்களுக்குள்ளே ஒரு தெளிவான முடிவு இல்லை. சரிண்ணா மக்களே, ஒருத்தர்கிட்ட நான் பேசி உண்மையை வர வைக்க 1 மணி நேரம் ஆகுது. அதனால் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் அதனால உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நான் செய்ய முடியும். அடுத்து இவருக்கு வந்து என்னென்னா, இவர் என்ன சொல்கிறார் நீங்கள் தெளிவாக கேளுங்க. 2 வருடம் ஆகுது மனைவி போய். பாசமாக இருந்தாராம். பாசமாக இருந்த மனைவி எங்கே போகுதுன்னு தெரியலையா. இவர் மில்லில் தங்கினாராம். என்ன இப்படியெல்லாம் வந்து பொய்யா சொல்கிறாரு அப்படின்னு நான் சொல்லலை. பெண் வீட்டில் கேட்கறதுக்கு நான் எப்படி பதில் சொல்கிறது? இப்போ அடுத்து அவர் 30,000 வருமானம் வருதுன்னு சொல்கிறாரு. இனிமே மனைவி நல்லா பார்ப்பாராம். இப்போ கையில் எவ்வளோ வச்சுருக்காரு? 2 வருஷத்தில் சம்பாதிச்சு எவ்வளோ வச்சுன்னா 20,000 தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அதனால் இப்படிலாம் சில கஷ்டங்கள் இருக்குது. இது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் நான் என்ன நம்பர் தரேன், நீங்களே பேசிக்கோங்க. ஏங்க நீங்களே முடிச்சு விடுங்க. நீங்களே முடிச்சு விடனா உண்மையை பேசினா தான் நான் முடிச்சு விட முடியும். பொய்யா பேசினா எப்படி பண்ண முடியும்? அடுத்து இன்னொரு விஷயம், மறுமணத்துக்கு நிறைய பெண்கள் கால் பண்ணுறீங்க. முதல்ல ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க. பேசினதெல்லாம் ரெக்கார்டில் வச்சுருக்கேன். அப்புறம் 1 லட்சம் கடன் இருக்குது, 2 லட்சம் கடன் இருக்குது, 5 லட்சம் கடன் இருக்குது, 10 லட்சம் கடன் இருக்குது. அப்போது நீங்கள் இந்த கடன் இருக்குன்னு ஒருத்தங்க சொன்னாலே நீங்கள் சரியான ஆள் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் நல்ல பெண்மணி அல்லங்கிறது அர்த்தம். ஏங்க ஒரு ஆணுக்கு ஒரு துணை வேணும்னு அவர் கேட்குறாரு, உங்களுக்கு ஒரு துணை வேணும்னு கேட்குறீங்க. இதில் எங்கேருந்துங்க கடன் வந்தது எல்லாருக்கும்? ஏங்க நீங்களே ஒன்றும் வழி இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களை நம்பி யாருங்க லட்சக்கணக்கில் கடன் கொடுக்குறது? எனக்கு ஒன்றும் புரியலை. இல்லை உண்மைக்கு தான் சொல்கிறீங்களா இல்லை என்னன்னு தெரியல. அடுத்து ஒரு சில பெண்கள் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த கோயிலுக்கு வாங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க, லாட்ஜுக்கு வாங்க. இதெல்லாம் என்ன பிழப்பு? மக்களே, இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து யாரையும் ஏமாற்ற நினைக்காதீங்க. துணை வேணுமா கண்டிப்பாக பண்ணி தரேன். சரிண்ணா, கடன் இருக்குது அப்படின்னா இப்போ ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு 10 லட்சம் கடன் இருக்குது, 20 லட்சம் கடன் இருக்குது. ஆனால் அந்த 20 லட்சத்துக்கு எனக்கு வரக்கூடிய இது இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நேற்று ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். ஒரு 3 பேர் லேடிஸ் இருக்கிறாங்க. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு எந்த பணமும் நகை கொண்டு வர வேண்டாம், கடைசி வரை கூட இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய சூழ்நிலை என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்தவுடனே என்னுடைய காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தயவு செய்து ஒரு துணை மட்டும் நீங்கள் எதிர்பாருங்க, வசதியை எதிர்பார்க்காதீங்க. எங்கள் வசதி வரும் போகுங்க. நல்லா இருக்கவன் திடீர்னு கால் ஒடிஞ்சு போயிடுறான், என்ன செய்யுது? சரிண்ணா, லட்சக்கணக்கில் ஆஸ்பத்திரி செலவு பண்ண வேண்டியிருக்கு. இன்னொரு அம்மா இப்போ சொன்னாங்க, திருநெல்வேலியில் இருக்கிறாங்க, நல்லா இருந்தாங்க, கீழே கால் தறி வீட்டுக்குள்ளே விழுந்துட்டாங்க. திருநெல்வேலி சைவ பிள்ளைமாரு பொண்ணு, அதுக்கு 10 லட்ச ரூபா கடணும். வீட்டுக்குள்ளே விழுந்துட்டாங்கன்னா 10 லட்ச ரூபா கடணும். அந்த 10 லட்ச ரூபா யார் கொடுத்தாங்கன்னா நான் சொந்தக்காரன்ட்ட வாங்கினேன். ஏங்க நீங்களே வாடகை வீட்டில் இருக்கீங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள நம்பி 10 லட்ச ரூபா எவனாவது கொடுப்பானா? என்னங்க இது ஒரு அநியாயமாக இருக்குது. அதாவது ஒரு விஷயம் சொல்கிறத கொஞ்சம் பொருந்த சொல்லுங்கள். ஒரு 10,000 கடனுக்கு, 20,000 கடனுக்கு, 50,000 கடனுக்குன்னா கூட ஏற்றுக்கலாம். ஏங்க பல லட்சங்கள், நீங்களே இருக்க வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கீங்க, வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கிறீங்க. உங்களை நம்பி எப்படிங்க பல லட்சங்கள் கொடுப்பாங்க? இன்னைக்கு 1 லட்ச ரூபா கொடுக்காத இருந்தாலும் வீட்டை கிரையமாக எழுதி வாங்கிட்டு தான் பணம் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட பேசுறது வந்து உண்மையை பேசுங்க. உங்களுக்கு வரன்கள் நிறைய இருக்குது, பண்ணித்தரேன். அடுத்து இன்னொரு விஷயம், எல்லோருமே ஒரு முறை என்னுடைய அலுவலகத்துக்கு காலையில் வாங்க. நான் இங்கேருந்தே உங்களுக்கு நம்பர் தரேன், பேசி முடிச்சுக்கோங்க. சரிதானா? நீங்கள் 1000மோ 2000மோ கட்டிட்டு இங்கே இருந்து ஃபோன் நம்பருக்கு கொடுங்கன்னு டார்ச்சர் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், பாண்டிச்சேரியில் ஒரு அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு நம்பர் கொடுத்தேன். 2 பேர் டீசெண்டாக பேசியிருக்கிறாங்க. ஒருத்தர் என்னென்னா, சார் கொஞ்சம் மனிதாபிமானமாக நடந்துக்கணும். அந்த அம்மாவுக்கு கால் பண்ணி, நான் ரொம்ப நாள் தனிமையில் இருக்கிறேன், ரொம்ப போர் அடிக்குது, நான் உடனே உங்களை சந்திக்கணும், பாண்டிச்சேரி எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஊர், நான் அடிக்கடி பாண்டிச்சேரி வருவேன், எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் இன்றைக்கே வர்றேன், நான் திருப்பூரில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அதை அவங்க பேசினது வந்து நம்ம அவங்க ஃபுல்லாக சொல்லலை. அதாவது உடனே வந்து அவர் வந்து நான் தனிமையில் இருக்கிறேன், அவங்கள உடனே இப்போவே பார்க்கணும். அந்த அம்மா அந்த வீடியோ எனக்கு
பேசின அந்த கால் ரெக்கார்டை எனக்கு அனுப்புகிறாங்க. மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு எல்லாருடைய செல்லுமே ஆட்டோ காலிங் ரெக்கார்டிங் இருக்குது. அந்த அம்மா வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம்னு சொல்லிச்சு. கொடுத்தா என்னையும் தான் நீங்கள் சேர்த்து கொடுக்கணும், நான் தான் நம்பர் கொடுத்தேன், இந்த ஒரு தடவை விடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட திரும்ப ஃபோன் பண்ணி சொல்லி இனிமேல் இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். பேசாதீங்கன்னு சொல்லி அதை அப்படியே ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து அந்த அம்மா என்ன சொல்லுது, சார் அவர் நிறையா பேருக்கு நம்பரை கொடுத்துருக்குறாரு, நிறையா பேர் என்ன கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அந்த அம்மா திரும்ப சொல்லுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்ல விதமாக பேசுகிறீங்க, நல்லா செய்கிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு வருது, அதனால ஏன் செல் நம்பரை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இன்னைக்கு முந்தா நாள் சொல்லுது. ஏன் இப்படிலாம் சில பிரச்சனைகள் இருக்குது. ஒரு திருமண தகவல் நிலையத்தில் நான் 30 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் மறுமணம் உள்ளவர்கள்ட்ட வந்து சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் ஒரு பெண் வீட்டுக்காரங்க பெண்ணை கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறாங்க. பெண்களும் நிறைய தவறு இருக்குது, ஆண்களும் நிறைய தவறு இருக்குது. சரிண்ணா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, உடல் சம்பந்தப்பட்டது இல்லை, இது மனசு சம்பந்தப்பட்டது. உடல்னா என்ன, மனசுனா என்ன, முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனம் விட்டு பேசுவதற்கும் ஒரு துணை தேவை. ஆனால் உடல் ரீதியாக நீங்கள் நினைக்காதீங்க. எல்லோருமே அந்த உடல் ரீதியாக நீங்கள் நினைக்க போய் தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நண்பர்களே, நான் இந்த வீடியோவில் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அவர் பேசின ஆடியோ பாருங்கள். நானே 1 மணி நேரம் காலையில் சாப்பிடக்கூட விடாமல் அவ்வளோ தூரம் என்ன பேசியிருக்காரு. ஆனாலும் நீங்களே இந்த வீடியோ பாருங்கள், யார் உண்மை பேசுகிறா யார் பொய் பேசுகிறா அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதிரி உள்ள நபருக்கு வந்து நீங்கள் அவரை புரிஞ்சிக்கிட்டு அவருக்கு ஏற்றுக்கிட்டு அவரை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுற எண்ணம் இருக்கிற நபர்களும் தொடர்பு கொள்ளுங்க. அவர் நம்பர் உங்களுக்கு தரேன். அவருக்கு ஒரு நல்ல வரன் அமையட்டும். அடுத்தபடியாக நிறைய பேர் வீடியோ போடலன்னு சொல்கிறீங்க. நாளை திங்கட்கிழமையிலேருந்து நிறைய வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம். வீடியோ பாருங்கள். நன்றி. சார் வணக்கம். வணக்கம். நான் ஒரு அரணை முடிச்சு கொடுங்க சார் பேசி. கண்டிப்பாக இன்னைக்கு பண்ணுறேன் சார். ஆஃபீஸில் இருக்கிறேன். 1 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பேன். 1 மணிக்கு மேலே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு ஒரு பெண் பார்க்க அங்கே போயாச்சு. சரி. போயிட்டு 11:30-12 மணிக்கு தான் வந்தேன். டைமே இல்லை சார். ஏன்னா நிறையா கால்ஸ் எல்லாரும் முடிச்சுக்கோங்க. நான் வந்து மதியம் வரைக்கும் ஆஃபீஸில் இருந்துட்டு மதியத்துக்கு மேலே வெளியே ஓட வேண்டியிருக்கு. அப்படி போகிறீங்க? ஆமாம். ஏன்னா இல்லைன்னா முடிக்க முடியாதுல்ல. இப்போ நேற்றுலாம் போராட்டம் வந்து அவர் என்னன்னா 2 லட்ச ரூபா தரேன் எனக்கு முடிச்சு கொடுங்கங்கிறாரு. எத்தனை 10 கோடிக்கு வசதி இருக்கு. வீடு வாசலில் போய் பார்த்தேன். நேற்று போன உடனே ஒரு 5000 ரூபா பெட்ரோல் செலவுக்கு காருக்கு கொடுத்தாரு. ஏற்கனவே 10,000 ரூபா எனக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விட்டார். ஒரு முறை நேரில் போய் பார்க்க போனேன். ஒரு பெண் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ அப்படி போகும்போது தான் அந்த மாப்பிள்ளை வீட்டையும் பெண் வீட்டையும் நேருக்கு நேரம் பார்க்கும்போது அப்போ இந்த வீடு இது தகுதியானது அப்படின்னு ஒரு இது எனக்கு தோணுது. சரி சார், நான் என்ன சொல்கிறேன், ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா இருந்து அந்த பிள்ளை பார்த்துக்கிற வழி இல்லை, பிள்ளைகளை வளர்க்க வழி இல்லை. ஏன் ஒரு படித்தாலும் படிக்காத்தையும் பரவாயில்ல, நானே வீட்டில் போய் எல்லாம் நான் வேலை செஞ்சு பார்த்துக்கிட்டு பிள்ளைய வளர்த்துக்கிட்டு அவங்களையும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு அளவான வசதி இருந்துட்டாலும் போதும் சார். சரி 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 சரி, அப்படித்தான் கேட்குறேன். வீட்டோட மாப்பிள்ளை போக நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஆமாம், ரெடியாக இருக்கேன் சார். சரி ரைட். நான் இன்னைக்கு ஒரு இடம் இருக்கு, அதில் கேட்டுட்டு நான் சொல்கிறேன். சரி சார். எந்த ஊர்? அது ஓசூர் சொன்னாங்க. ஓசூர் சொன்னாங்களா? சரி சார். அது எப்படி பிள்ளைகள்லாம் இருக்குல்ல? இல்லை, பிள்ளைகள் கிடையாது. பிள்ளைகள் கிடையாதா? ஆமாம். சரி, அளவானதா நம்ம வேலை எதுவும் பார்த்துக்கிட்டுமா? புரியல. இல்லை, நான் வேலைக்கு போக வேண்டியிருக்குமா இல்லை அவங்க எதுவும் சொந்த தொழில் பண்ணுறாங்களா? இப்போ நீங்கள் வேலைக்கு எதுவும் போக வேண்டியமா இருக்குமா இல்லை வீட்டில் சும்மா இருக்கலாமான்னு கேட்குறீங்களா? அதுதான் கேட்குறேன். சொந்த தொழில் பண்ணுறாங்களா அவங்க வேலை? உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? அதே 47 முடிச்சு 48 நடக்குது சார். ஏன் சார் இந்த வயசுல நானே 52 வயசு ஆகுது, நைட்டு மகளும் ஓடிக்கிட்டு இருக்கேன் சார். அதைத்தான் சொல்கிறேன். இல்லை
சொந்த தொழில்னா அவங்க எழுப்புக்கு மாதிரி கேட்குறாங்களா எப்படின்ற என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க அவங்க நீங்கள் சொல்கிறது? சார் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சொந்த தொழில் பண்ணுறவங்க இன்னைக்கு உள்ள காலங்களில் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட மாப்பிள்ளையாக கூப்பிடுறவங்க வந்து அவங்களும் ஒரு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணக்கூடிய ஆளுகளாக இருக்கணும். ஏதாவது வசதி வாய்ப்பு ஏதாவது கொஞ்சம் மாதிரி இருக்க மாதிரி இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா அவங்கள்ட்ட இருக்கிற காசு பணத்தை அடிச்சுட்டு போகிறதுக்கு இதாக இருக்கணும் அப்படிம்பாங்க. ஆமாம் அப்படிம்பாங்க. இப்போ உங்களுக்கு 47 வயசு ஆகுதுல்ல சார்? இப்போ உங்களுக்கு வசதின்னு என்ன இருக்கு சொல்லுங்க? எதுவும் இல்லை. ஆமாம், எதுவுமே இல்லை சார், வேலைக்கு போனாத்தேன். அப்படி இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பெண்ணு நான் கொடுக்குறோம்னா 2 பேரும் வேலை பார்த்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கிறீங்க. ஆமாம் சார். இப்போ அதுக்கு வந்து என்னன்னா, இப்போ இன்னைக்கு வந்து பட்டுக்கோட்டையில் ஒரு பொண்ணு இருக்குது. இந்த ஓசூரில் ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா? ஆமாம். அவங்களும் வீட்டோட தான் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து வசதியை கேட்கல என்கிட்ட. அது நான் பேசுகிறேன். சரி சரிங்க. சரிதானே? எனக்கு டைம் இல்லை. அதாவது நீங்கள் சொல்றீங்க சார் உடனே முடிச்சு கொடுங்க உடனே முடிச்சு கொடுங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அதே சமயத்தில் எனக்கு ஒரு 10,000 கொடுங்க அப்படின்னு சொன்னால் யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. அப்போ நான் கொடுக்குறேன் சார், ஆனால் கொஞ்சம் ரேட் ஆகுங்க. நான் வேலை ஒரு நிமிஷம் இல்லை சார், நான் பேச குறைங்க கேளுங்க. நான் டெய்லி காரில் தான் ஒரு இடத்துக்கும் போக வேண்டியது இருக்கு. நீங்கள் ஏன் பஸ்ஸில் போக வேண்டியானே? பஸ்ஸில் போனால் பஸ் அந்த டயத்துக்கு கிடைக்கணும். அடுத்து நம்ம பஸ்லேயே பைக்லேயே போனால் நம்ம மதிப்பாங்களா முதல்ல? மதிக்க மாட்டாங்க. காரில் ஒன்று. அப்போ 11 லட்சம் ரூபா கொடுத்து ரொக்கம் கொடுத்து கார் வாங்கி வச்சிருக்கிறேன். ஏன்னா இப்போ எடுத்து 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது. அந்த அளவுக்கு நான் உழைச்சிருக்கிறேன். அதனாலதான் இந்த 11 லட்சம் ரூபா கார்ல நான் போறேன். நைட்டு 12 மணிக்கு வீட்டில் வந்து படுத்துட்டு காலையில பழையபடி 6 மணிக்கு எழுந்திரிச்சு அத்தனை பேருக்கும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டு 1.5 மணி நேரம் இருந்து பதில் கொடுத்துட்டு பழையபடி குளிச்சுட்டு மணி இப்போ 8 அந்த ஆபீஸுக்கு கார்ல போயிட்டு இருக்கேன். நான் உங்க காலையும் அட்டன் பண்றேன். அப்ப எனக்கு என்ன சார் இருக்கு? அதனாலதான் நான் ஒவ்வொரு மக்களும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பணமே கெட்டதுனால ஆபீஸ்ல பைய வேலைகள் நடக்கும். இந்த 10,000 20,000 கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பாஸ்டா நான் வேலை பாக்குறேன். ஆமா, அதுக்குன்னு ரெண்டு பேரை கையில வச்சுட்டு பாக்குறேன். நான் இலவசமா பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். இலவசமா எனக்கு பண்றதுக்கு எனக்கு வேலைக்கு ஆட்கள் இலவசமா வர மாட்டேங்கிறாங்களா? இப்ப நீங்க உங்களுக்கு 47 வயசு ஆச்சு, நீங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க. பேசா நம்ம ஆபீஸ்ல வந்து உட்காந்துக்குங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சார் உங்களுக்கு ஒண்ணுமே வசதி இல்லைன்னு சொல்லி 3 சாப்பாடு தங்குற வசதி எல்லாம் கொடுத்துட்டு தான் பாருங்க. அப்படியே வரும்போது ஒரு நல்ல துணையை தேடி தரேன். மாசம் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரேன். அக்கௌண்ட்லயே ஒரு அமௌண்ட்டை போட்டு விட்டுருந்தேன். இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வேலைக்கு ஆள் இல்ல. ஆனா முந்தா நாள் ஒருத்தர் வந்தாரு சார். முந்தா நாள் ஒருத்தர் வந்து திருச்சியில இருந்து வந்தாரு. வேலை வேணும்னு வர்றாரு. அவருக்கு வயசு 65 வயசு. 65 வயசுல அந்த மனுஷன் என்ன கேட்கிறாரு, எனக்கு தனி வீடு வேணும்னாரு. சார் இங்க 3 பேர் தங்கியிருக்காங்க, அவங்களோட தங்க முடியுமா? எனக்கு அது தங்க முடியாது, தனி வீடு வேணும். சரிங்க சார், தனி வீடு கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை சார். எனக்கிட்ட நான் வந்து 1000 2000 5000 வாங்குறேன், அதிகபட்சம் 10,000 ரூபா வாங்குறேன். எல்லாரும் அப்படி கொடுக்க மாட்டாங்க, நான் யார்ட்டையும் கட்டாயப்படுத்தி வசூல் பண்றது கிடையாது அப்படின்னு. சரி, அடுத்து சம்பளம் எவ்வளோ? தனி வீடு வேணும், சம்பளம் எவ்வளோ சார்? 20 ஒரு 15 to 20 இருந்தா போதும் அப்படின்னாப்புல. எப்படியும் 15 to 20. அப்பதான் நினைச்சேன். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் யூடியூப்ல பேசுறதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? நீங்க 15,000 இருந்து 20,000 கேக்குறீங்க. நான் ஒரு ஆள்கிட்ட 10,000 ரூபாய் கேட்டாலே மேலங்களும் முழிக்கிறாங்களே சார். நான் எப்படி சார் உங்களுக்கு இவ்வளவு சௌகரியம் பண்ண முடியும்? நீங்க என்னை விட ஒரு நல்ல முதலாளி எங்கேயாவது அமைவாங்க, அங்க போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு. நான் அங்க இருந்து வந்துட்டேன்னாப்ல, இந்தாங்க ஒரு 200 ரூபாய் கையில பிடிங்க, போயிட்டு வாங்க. இதுதான் என்னால செய்ய முடியும். அதாவது சார் இன்னைக்கு விலைவாசிகள் அந்த மாதிரி இருக்கு சார். கண்டிப்பா இருக்கு சார். இப்ப ஒரு நாளைக்கு நான் பெட்ரோல் காருக்கு 2000 ரூபாய் போடுறேன். இது பெட்ரோல் வண்டி சார். இன்னைக்கு 50 பேருக்கு நான் வேலை கொடுக்க ரெடியா இருக்கேன். ஏன்னா அவ்வளவு பேர் வந்து அவ்வளவு பேருக்கு பெண்ணு மாப்பிளை பார்த்து கொடுக்கணும். நான் இலவசமா பண்றேன்னு சொல்லுங்க. நீங்க வந்து சார் எனக்கு சாப்பாடும் தங்குற வசதியும் கொடுங்க, நான் சேவையா பண்றேன், உங்கள்கிட்ட கடைசி வரைக்கும் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட நான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மாசம் ஏதோ என்னால முடிஞ்சதை நான் போடத்தான் செய்வேன். ஆனா எனக்கு 10,000 வேணும் 15,000 வேணும்னு நீங்க பணம் டிமாண்ட் வச்சீங்கன்னா நான் கூப்பிட மாட்டேன். நான் வந்து
ஏன்னா கம்மியாக தானே நான் வாங்குறீங்க இருந்தாலும். நான் கொடுக்கறத வாங்கிட்டு தானே பண்றேன். ஆமாம் ஆமாம், அது தேவை மாதிரி தானே செய்றீங்க. ஆமா. இப்ப அடுத்து இன்னொரு விஷயம், எல்லாரும் சொல்லுவாங்க சார் போனே எடுக்க மாட்டேங்கிய, எப்படி சார் போன் எடுக்க முடியும், எனக்கு ஆள் இருந்தா தான் எடுக்க முடியும். நேரில் வாங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட நேரையே நீங்க என்னைய பாத்துக்கிறேன்னுக்காகத்தான் நானே நேரம் இல்ல சார், இப்ப நீங்க இப்ப நான் இந்த கார்ல வந்துகிட்டு இருக்கேன், போன் 24 மணி நேரம் பேசுறேன், எனக்குன்னு ஓய்வு வேணும்ல சார், ரெஸ்ட் வேணும்ல. ஆமா கண்டிப்பா வேணும். இந்த இப்ப ஃப்ரீயா இருக்கனால சார் உங்களுக்கு 8 மணிக்கு மேல சரி சார். எங்க சார் காலைல 6 மணிக்கே இன்னைக்கு 4 பேர் போன் பண்ணிட்டாங்க. 6 மணிக்கே வா? ஆமா 6 மணிக்கு போன் பண்ணி என் பொண்டாட்டி ஓடி போச்சு சார். 10 வருஷம் ஆச்சு, எங்க இருக்கான்னு தெரியல, நகை பணத்தெல்லாம் கொண்டு ஓடிட்டா. எனக்கு ஏதாவது பண்ணி வைங்க சார், நான் இப்ப மாசம் ஒரு 30 ரூபாய்க்கு உழைக்கிறேன். சரி சார் 30 ரூபாய்க்கு உழைக்கிறீங்க, முதல்ல எனக்கு ஒரு 5000 ரூபாய் போட்டு விடுங்க சார். அப்படின்னா சார் முடிச்சு கொடுத்துட்டு எவ்வளவு நாளும் கிளங்க சார் தாரேன் அப்படிங்கிறாரு. பதிவுல பண்ணணும் 5 ரூபா. என்ன இப்படி இருக்காரு? அதாவது எல்லாரும் முடிச்சு கொடுங்கன்னு சொல்றீங்களே தவிர, எல்லாரும் எனக்கு ஒரு ஆள் வேலைக்கு அனுப்பிடுவீங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க 47 வயசு ஆகுது, ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறீங்க. ஒண்ணுமே கிடையாதுன்னா என் கூட வந்து இருக்கிறதுக்கு என்ன செய்யுது? அப்போ உங்களுக்கும் பாத்தீங்களா, இதைத்தான் நான் சொல்றேன் சார். ஒரு விஷயம் கேளுங்க, நான் ஒரு பொது சேவை தான் செய்யறேன், இல்லைன்னு இல்லை, நான் வந்து சம்பாதிக்கணும்னு ஆசைப்படல. அதே சமயத்துல நான் ஓரளவுக்கு ஒரு பணம் சம்பாதிச்சா தானே உங்களை மாதிரி ஆளுகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியும், சாப்பாடு கொடுக்க முடியும், இங்க வாடகை கொடுக்க முடியும். போக முடியும் சார். 50 பேர் இருந்து வேலை பார்க்குற இடத்துக்கு அவ்வளவு பெரிய இடத்த எடுத்து போட்டிருக்கோம்னா அதுக்கு மாசம் வாடகை எவ்வளவு கொடுக்கணும்? கண்டிப்பா இருக்கு சார். இப்பெல்லாம் இந்த பில்டிங்ல 3 பேர் தங்கியிருக்காங்க சார். இப்ப நான் வந்த இடத்துல எப்படி சார்? இப்ப நீங்க ஆபீஸ்ல 3 பேர் தங்கி வேலை செய்யறாங்க சார். 50 பேர் சார், 50 பேர் தங்குறதுக்கான இடம் இருக்கு சார், அவ்வளவு பெரிய இடம் சார். இப்ப நான் வந்த ஆபீஸ் வந்து இது சாதாரண இன்னும் இடம் பெரிய இடமா இருக்கா? நீங்க எப்ப வந்தீங்க? அன்னைக்கு வந்து போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்க சார். வந்தீங்க, நீங்க எதை பாத்தீங்க, எந்த பில்டிங் பாத்தீங்க? மேல ஆபீஸ் ரூம், கீழே அந்த அக்கௌண்ட் இது. பின்னால இருக்க ரூம் பாக்கல, சைடுல இருக்க ரூம் பாக்கல, அதெல்லாம் வீடு 2 வீடு, பெரிய வீடு 2 வீடு கிடக்குல. அப்படியா? உள்ள காம்பவுண்ட் மாதிரி இருக்கு. அதாவது ஒரு விஷயம் சார், நான் என்ன சொல்லணும்னா, நான் இன்னைக்கு உங்களுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தாரேன், 10 மணிக்கு ஒரு நம்பர் தாரேன், பேசுங்க. நான் பேசல சார். நீங்க இன்னொரு விஷயம், நான் பேசல. பொண்ணு வீட்டுக்காரங்க தான் பிடிச்சிருந்து போட்டா காமிச்சு அவங்க வரன்னு இங்க எதிர்பார்த்து, அவங்க நீங்க வீட்டோட வாங்குறதுக்கு சம்மதமா இல்ல 2 நானு அங்க தொழில் பண்ணிக்கிட்டு நீங்க பிசினஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணிட்டு நான் ஹெல்ப் பண்றேன், இல்லைன்னா நான் வேலைக்கு போயிட்டேன் பார்க்கணும் அப்படின்னு அவங்க பராமரிப்புல நான் இருக்கிற மாதிரி நான் ரெடியா இருக்கேன் சார். இப்ப கல்யாணம் பண்றது அந்த ஊர்லயே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கேன். இப்ப நான் கம்பத்துல இருக்கேன். பணி இங்க வேலை பார்த்துக்கேன். கம்பத்துல என்ன வேலை பாக்கிய? டெய்லரிங் தான். டெய்லரிங்ல எவ்வளவு வருமானம் வரும் சார்? 1000 ரூபாய் தைக்கலாம் சார். இப்ப நான் இப்ப மதுரை இது இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் இதுக்கெல்லாம் மொத்தமா எடுத்து இங்க எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கேரளா வர்றது. அதான் சார், ஒரு நாளைக்கு 1000 ரூபா, மாதம் 30,000 வருது. இது நல்ல வருமானம் தான் சார். சார் ஒரு நிமிஷம் கேளுங்க, 30,000 ரூபா வருமானம் வருது. அழகா 47 வயசு, நல்ல வயசு. நான் ஒரு பொண்ணை தாரேன், நீங்க திருமணம் பண்ணி அங்கேயே கம்பத்திலே இருக்க வேண்டியதானே, என்ன பிரச்சனை? கம்பத்துல இருக்கலாம், வாடகை இதெல்லாம் கூட இருக்கு. இதுனா அவங்க சில அவங்க கூடயே இருந்து ஏதாவது கம்பெனிக்குள்ளே இருக்கு சார். அவங்களே ரூம் கொடுத்துறாங்க. அப்ப நீங்க வேலை தான் பாக்கீங்களா? ஆமா வேலை தான் பாக்குறேன். சொந்தமா டெய்லரிங் கிடையாது. சரி, கம்பெனில வந்து கம்பெனில ஒரு வேலை பாக்குறேன், தச்சு கொடுக்கணும். அவங்க பூரா வெட்டி கொடுத்துருவாங்க சார் எல்லாம். சரிங்க சார். பீஸ் ரேட்டு, துணிக்கு இவ்வளவுன்னு, சட்டைக்கு இவ்வளவு சார். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கீங்கல்ல, நீங்க என்னை விட பெரிய ஆளு சார். எந்த பிரச்சனையும் கிடையாது சார். கரண்ட் பில்லு கட்ட வேண்டியதில்லை, வாடகை கொடுக்க வேண்டியதில்லை, சம்பளம் கொடுக்க வேண்டியதில்லை, காருக்கு பெட்ரோல் போட வேண்டியதில்லை, எந்த செலவும் உங்களுக்கு கிடையாது. ஆனா என்னை விட நீங்க பெரிய ஆளு. ஒரு கல்யாணத்தை முடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 30,000 ரூபாய் வாங்குறீங்க. சாப்பாடெல்லாம் அதுலயே கம்பெனிலே கொடுத்துருக்காங்களா? இல்ல சாப்பாடு குளிக்கிற செலவு எல்லாமே டீ செலவு பூரா நான் தான்.
சரி, அது எவ்வளோ சார் ஒரு மாதம் வருது 30,000 ரூபாயில? 30,000 ரூபாயில் இது மாத சாப்பாடுக்கு பார்த்துங்க, ஒரு நாளைக்கு 250 ரூபா போயிடும் இப்போ உள்ள விலை. ஒரு நாளைக்கு சாப்பாடுக்கு 250 ரூபா போதா சார்? இது நீங்கள் ஃபேமிலியாக 2 பேரும் பண்ணினீங்கன்னா ஒரு ஒரு 10 கிலோ அரிசி எடுத்து போட்டீங்கன்னா போதும். சரிதானா? அதுக்கு அதுவே போதும். ஆமாம், வெளியில போட்டீங்கன்னா இன்னும் ஆமாம், நம்ம உள்ளுக்குள்ளே இருந்தோம்னா ரொம்ப கம்மி செலவு. ஒரே நிமிஷம் சார். நீங்க கம்பத்துல தானே சார் இருக்கீங்க? கம்பம் கிராம டவுனுக்குள்ள இருக்கீங்களா, அவுட்டர்ல இருக்கீங்களா சார்? டவுனுக்குள்ள தான் இருக்கேன். சரி, வீட்டு வாடகை எவ்வளோ சார் வரும்? வீட்டு வாடகை எடுத்துக்கிட்டோம்னா 6,000 ரூபாய் குறைஞ்சது சார். 5,000 இங்க கேளுங்க சார், நான் சொல்ல கேளுங்க. கம்பத்துல எனக்கு தெரியும் 4 ரூபாயிலிருந்து 5 ரூபாய்க்குள்ள நல்ல வீடு ஜம்முன்னு கிடைக்கும். சரியா? இல்ல இப்ப விலைவாசி இந்த வரின்னு ஜிஎஸ்டி வரின்னு இருக்கட்டும் சார். 5,000 ரூபாயில ஒரு ஃபேமிலி 2 பேர் தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும். சரியா? நீங்க இப்ப எத்தனை வருஷமா அந்த கம்பெனில வேலை வைக்கிய? இது இப்போ ஒரு 2 வருஷமா இப்ப மாறி இருக்கேன். இப்போ 2 வருஷமா பாக்குறீங்க. 2 வருஷமா பாக்குறியா? 10,000 ரூபாய் செலவுனா 20,000 ரூபாய் மாசம் மிச்சம் வைக்கலாம். 25 மாசத்துக்கு இப்ப 5 லட்ச ரூபா உங்க கையில இருக்கணும். டெபாசிட் எவ்வளவு வச்சிருக்கீங்க? இல்ல சார், இப்ப இந்த அண்ணன் பிள்ளை ரொம்ப இதாகி போச்சு, மறுமணம் பண்ணி வச்சேன். நான் சொன்னேன்ல உங்ககிட்ட வந்து. நீங்க சொன்னீங்க ரைட்டு. அண்ணன் பிள்ளை இப்படி சொந்த வந்தம் பாத்தீங்கன்னா சொந்த வந்தம் உங்களை பாக்குதா? அது ரொம்ப ஒரு கூட பிறந்தவர் ரொம்ப. இல்ல சார், நீங்க இல்ல நீங்க நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். இல்ல சார், இப்ப 5 வருஷமா 2 வருஷமா 5 லட்ச ரூபா உங்க கையில இருக்கணும். எவ்வளவு இருக்கு? நான் கேட்க மாட்டேன். வரக்கூடிய மனைவி கேட்பாங்கல்ல, நீ என்னையா உழைச்சி வச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. நாளைக்கு பொண்டாட்டி வந்து கஷ்டப்பட மாட்டாங்கல்ல சார்? அதுக்குத்தான் கூட இதெல்லாம் விட்டுருங்க. என்கிட்ட பழக்கம் இல்ல. தண்ணி அடிக்க மாட்டீங்களா? எந்த சூழ்நிலையும் கிடையாது சார். நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கல, ஒரு நிமிஷம். நான் டெய்லர், உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கல. வரக்கூடிய அந்த ஒரு பொண்ணு வீட்டுல கேட்பாங்கல்ல, அவங்க நான் பதில் சொல்றேன். ஆமா, இப்போ நான் என்ன இருக்கேன், 5 லட்ச ரூபா கையில இருக்கணும். இல்ல ஒண்ணுமே இல்லைன்றீங்க. அண்ணன் பிள்ளைக்கு பார்த்தேன், தங்கச்சி பிள்ளைக்கு பார்த்தோம்ன்றீங்க. அப்ப நாளைக்கு கல்யாணம் முடிச்ச பிறகு ஒரு அம்மா வந்த பிறகு அப்படி இருக்குன்னு சொன்னா என்ன செய்வாங்க? இனிமேல சுதாரிச்சுக்கிறேன் சார். இனிமேல் நம்ம தனியா இருக்கோம், யாருக்கு கேட்க போறோம் அப்படின்னு நானும் இருந்துட்டேன். இல்ல இப்ப உங்களை போய் ஒரு வசதியான இடத்துல வீட்டோட மாப்பிள்ளையா கொடுத்தோம்னா அவங்க என்ன செய்வாங்க? அங்க உள்ள சொத்த போறோம் சொந்த வந்தவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன் ஒரு நினைப்பாங்க. அதான் அந்த டச்சே இருக்கக்கூடாது போக்குவரத்தை சாரோ. போகாம ஐயா, டெய்லர் ஐயா, சொல்லுங்க சார். 30 வருஷம் அனுபவத்துல ஒருத்தங்கிட்ட கேட்கும் போது நீங்க இந்த கதையை சொன்னீங்கன்னா அவங்க இந்த கதையை சொல்லுவாங்க. இவ்வளவு நாளா உதாரித்தனமா இருந்தவர் என்கிட்ட வந்து வீட்டோட மாப்பிள்ளை வராரு, என்கிட்ட இருக்க சொத்தப்புறம் கொண்டு போய் உதாரித்தனமா செலவு பண்ண மாட்டாரா, ஒரு சிக்கனம் இல்லாத மனுஷனா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நான் கேட்கல. அவங்க நினைப்பாங்க. அப்படி நினைச்சா நம்ம வச்சுக்கிறோம். அது இனிமேல் போக்குவரத்து நம்ம இனிமேல் உதாரித்தனமா இருந்துட்டேன், இனிமேல் போகக்கூடாதுன்ற எண்ணத்துல நான் வாங்க. இப்ப இதை ஏன் நீங்க கூட கேட்கலாம், இவர் என்ன நம்மளை இப்படிலாம் கேட்கிறாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படியே அவர் இருந்தையே அப்படின்னு நீங்க ஒரு சொல்றதுக்கு சரியாத்தான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் சேர்த்து வைக்காம ஏன் இருந்தையா அப்படியே? அதைத்தான் சொல்லுவேன். அதைதான் செய்யக்கூடாததான் செஞ்சுட்டேன். அது தான் பிள்ளைன்னு நினைச்சு செஞ்சுட்டேன். தான் பிள்ளைதான் ஏமாத்தி போயிட்டு நம்ம எதுக்கு இப்படி இருந்தோம் அப்படின்றத இப்பத்தே யோசிக்கிறேன். நமக்குன்னு ஒரு காசு இருந்தாத்தே நம்மளை மதிப்பாகங்கிறது இப்பத்தே யோசிக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார்? என்ன எடுத்துக்கோங்க, நான் வந்து இந்த தொழில் பண்றதுக்காக என்ன பண்ண தெரியுமா? 2 கிணறு வித்தேன், 4 ஏக்கர் இடத்த வித்தேன். 4 ஏக்கர் இடத்த எத்தனை 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொழில் பண்றதுக்கு பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படிங்கறதுக்காண்டி 5 லட்சம் ரூபாய்க்கு வித்தேன். இன்னைக்கு என் பையன் என் கூட கிடையாது, ஏன் அந்த இடத்த வித்துட்டே அப்படின்னு சொல்லி. எங்க அப்பா அம்மா சம்பாத்தியம் பண்ண சொத்து, அந்த சொத்தை வித்துதான் நான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிதானா? மக்களுக்காக யார் என்ன கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம இருக்கிறத கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அதனால என் பையனை இப்ப என்னை விட்டு போயிட்டான், மெட்ராஸ்ல இருக்கான். அவனும் படிச்சு நல்ல முறையில தான் இருக்கிறான். ஆனாலும் என்கிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது. எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. கூலிய சொத்து எனக்கு இல்லாம ஏன் வித்தைய பொது நலத்துக்கு இப்ப அவனுக்கு சொத்து அதுல இருக்கு, ஓரளவுக்கு இன்னும் இருக்கு. இருந்தாலும் நான் உதாரித்தனமா சுத்தலையே, நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே பண்ணேன். இன்னைக்கு என்னுடைய ஆபீஸினுடைய மதிப்பு எத்தனை லட்சம் தெரியுமா? கோடிக்கணக்கு.
3 லட்சம் பேர் பதிஞ்சிருக்காங்க. 3 லட்சம் பேர் மக்கள் இருக்கிறாங்க. எனக்கு சொத்தே நீங்க தான். 4 பேர் வாழ்த்துறீங்கல்ல சார், அதுவே போதுமானது. இன்னைக்கு எந்த ஊருக்கு அதே புண்ணியம் தானே சார். சார் நான் பணமா சேர்க்கல சார், புகழா சேர்த்துருக்கோம்ல. புகழை சேர்த்துருக்கிய, அதே ஒரு புண்ணியம் தானே வாழ்த்துறது. இன்னைக்கு என்னால முடிஞ்ச ஒரு 2 பேருக்கு சாப்பாடு ஃப்ரீயா வாங்கி கொடுக்கறது அளவுக்கு நான் இருக்கிறேன். 2 பேருக்கு சாப்பாடு டெய்லி 2 பேருக்கு 4 பேருக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். அதனாலதான் அடுத்த முதியோர் இல்லமும் விரைவில் ஸ்டார்ட் பண்றேன். உங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து முதியோர் இல்லம் வந்து அதுவும் கவர்மெண்ட்ல இப்ப நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனாலும் எதுவாக இருந்தாலும் முறைப்படி செய்யணும். கவர்மெண்ட்ல முறைப்படி பதிவு பண்ணி செய்யணும்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படி செஞ்சாச்சும் நல்லது. அவங்க வந்தா போனா தங்கி. இது முதியோர் இல்லம்னா எப்படி சார், எப்படி பண்றீங்க, என்ன மாதிரி பண்றீங்க? முதியோர் இல்லம்னா வயதானவர்களுக்கு வந்து அப்பா அம்மா வந்து இப்ப யாருமே பாக்குறது கிடையாது. அவங்களுக்கு இலவசம். ஆமா, இலவசமா 3 வேளை சாப்பாடு, தங்குற வசதி எல்லாம் போட்டு அவங்கள பாதுகாக்கிறது. ஓ, அப்படியா? எல்லாமே பராமரிக்க ஆள் போட்டு. ஆமா ஆமா ஆமா, சாப்பாடு பரலாம் ஆக்கி போட்டு அவங்களே. இப்ப நிறைய இடங்கள்ல வந்து முதியோரை பாக்குறதுக்கு வந்து அங்க பீஸ் 5000 10,000 15,000 வாங்குறாங்க. நான் அதை வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதியோர் இல்லத்துல வந்து இப்ப இலவசம், முழுக்க முழுக்க இலவசம். இன்னைக்கு எவ்வளவோ பேர் ரொம்ப சாப்பாடு இல்லாம கஷ்டப்படக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து இன்னொரு சூழ்நிலை இல்லைன்னா அவங்களுக்கு பேச்சு துணைக்கு யாருமே இல்லை. இந்த முதியோர்களாவது அவங்க கூட ஒருத்தர் பேசி சந்தோஷமா இருக்கலாம். முதியோர் இல்லத்துல ஒரு வேற ஒண்ணு இல்ல, இன்னைக்கு ஒரு 25 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 25 பேருக்குள்ளே அவங்களுக்குள்ளே பேசிக்கலாம் சார். மன சந்தோஷம் அடைங்க சார். இன்னைக்கு பொண்டாட்டி பிள்ளைகள்கிட்ட பேச முடியல சார், செல்போன்ல தானே அவங்க இருக்கிறாங்க, மூழ்கி கிடக்குறாங்க. ஆமா ஆமா. சாப்பிடும் போதாவது உட்கார்ந்து என்ன ஒரு அதாவது சாப்பிடும் போது கூட நம்ம ஒன்னா இருந்து சாப்பிடுறது கிடையாது. ஏன்? செல்போன்ல பாத்துக்கிட்டே சாப்பிடுறது, பேசுறதே கிடையாது, குறைஞ்சு போச்சு. ஆமா, அதனால நான் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. அதனால அது எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்பவுமே ஒரு 10 பேர் எனக்கு முதியோர் இல்லத்துக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க, சார் என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு. அது நல்லது, ஆரம்பிங்க, நல்லது சார். நான் இருக்கிற வரைக்கும் என் மக்களுக்கு ஏதாவது நல்லது மட்டும் செய்யணும், நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சா நீங்களும் ஒத்துழைப்பு எனக்கு கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா சார். சரிதானா? சரி சரி. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு வந்து கையில் எவ்வளவு வச்சுருக்கீங்க? 10-20 ரூபாக்குள்ளதான் சார். லட்சம் கிடையாது. இப்போதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன். பூரா கடனில் கொஞ்சம் வாங்கியிருந்தேன், அதை பூரா அடைச்சிட்டேன். அப்போ நீங்கள் கல்யாணமா முடிக்க முடியாது. கல்யாணம் முடிக்க செலவு கூட ரூபா கையில் இல்லைல்ல சார்? 10-20 ரூபா தான் சார் கையில் இருக்கு. நம்ம இப்போதான் ஆரம்பிச்சு வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போதான் பண்ண ஆரம்பிச்சு. நேற்று ஒருத்தருக்கு பர்சேச்சர் எடுக்க போனேன் சார். சேலை 5500 ரூபா. அவ்வளோ வருது. சேலை 5500 ரூபா, சட்டை துணி 600 ரூபா, 6100 ரூபா. என் கையில இருந்து தான் பில் கொடுக்க சொன்னாங்க. சொல்லுங்க, புரியுதா? அப்படி ஆயிடுச்சா? ஒரு பரிசு சேலைக்கு மட்டுமே 6100 ரூபா. அது தையக்கூலி. அடுத்து தையக்கூலி 1000 ரூபா. யார் எடுக்கிறா? மாப்பிள்ளை வீட்டில் எடுக்கிறாரு. அடுத்து ஒரு பவுன் 2 பேருக்கு 2 பவுனுக்கு 4 கிராம். எவ்வளவு? 8 கிராம்ல வந்து ரிங்கு மாத்துறாங்க. அதுக்கு எவ்வளவு? 1.5 லட்சம் ரூபா வருது. சார் இந்த ஆடம்பரம் உள்ளது சார். இது ஆடம்பரம் இல்லை சார். இன்னும் செலவு கல்யாணமே சிம்பிளா தான் முடியுது. ஆனாலும் அந்த மாப்பிள்ளை எனக்கு இவ்வளவு வசதி இருக்குன்னு காட்டணும்ல. ஓ, வசதியானது. அவர் சம்பாத்தி வச்சிருக்கிறாரு, மாப்பிள்ளை வச்சிருக்கிறாரு. இப்பவுமே 1.5 லட்சம் ரூபா செலவு நிச்சயம் பண்றது 1ஆம் தேதி தான். மறுமணமா சார்? ஆமா ஆமா ஆமா. இதுக்கே 1.5 லட்சம். இன்னும் கல்யாணம் இருக்கு. கல்யாணத்துக்கு 3 செயின் எடுக்கிறாரு. கல்யாணத்துக்கு 3 பவுன். கல்யாணத்துக்கு தாலி கொடி போடுறதுக்கு 3 பவுன் போடுறாரு. சரிதானா? அது என்னத்தை எடுக்க சொல்லியிருக்கிறாரு. 3 பவுனுக்கு எவ்வளோ வரும்?
அதே அப்போ கூட இல்லை இருக்குங்க. 3.5 லட்சம் ஒரு பவுனே 1.5 லட்ச ரூபாலாம் விற்குது. ஆமாம், அது ஒரு 4 லட்சம் ஆகுது. அப்போ கல்யாணம் எவ்வளோ ஆகுது செலவு? பார்த்துங்க, அதுவே தரம்பரமாக இருக்குது. வசதியானால பண்ணுறாரு. வசதி பிஸ்னஸ் பண்ணுவார் போல மாப்பிள்ளைக்கார். வசதி இருக்கு. பிசினஸ்லாம் இல்லை, வேலை தான் பார்க்குறாரு. வேலை பார்த்தாரா? ஆமாம், வேலை தான் பார்க்குறாரு. பரவாயில்ல. சார் இதெல்லாம் ஆடம்பரமா சார் ஆடம்பரம், இது ஆடம்பரமே கிடையாது சார். அவங்க இதுல காட்டுறாங்க. சார் இது ஆடம்பரமே. ஒரு பொண்ணு எதிர்பார்க்கறது தானே. கண்டிப்பா. ஒரு பெண் வீட்டில் எதிர்பார்ப்பாங்கல்ல சார். இவ்வளவு இருக்கு. ஒன்றும் இல்லாதவங்களுக்கு உழைப்பு இல்லாத ஆளுக்கு எது கல்யாணம்? சரியா? நான் இப்போ உங்களை 3 பவுன் 5 பவுன்லாம் போட சொல்லலை. ஒரு தாலி சேலை எடுத்தால் என்ன ஆகும்? அளவு வந்துடும். சார் தாலி கட்டுறதுக்கு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா சார்? நீங்கள் ஒரு தாலி கட்டணும்னா கட்டணும்ல. நம்ம அதுக்கு கேட்பாங்க. நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு என்கிட்ட கேட்குறீங்க, நான் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறேன். நீங்கள் என்னுடைய ஆஃபீஸுக்கு நேரில் வந்திருக்கீங்க. நான் எவ்வளோ பெரிய ஆஃபீஸ் போட்டிருக்கேன். பார்த்தேன். எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? 20 பேர் வேலை பார்க்குறாங்களா? 20 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்கணும்ல. ஆமாம், கண்டிப்பா. அவ்வளோ பெரிய நிறுவனத்துக்கு கரண்ட் பில் எவ்வளோ வரும்? கண்டிப்பா. சம்பளம் அதாவது வாடகை கரண்ட் பில்லு 50,000 ரூபா. 20 பேருக்கு சம்பளம் எவ்வளோ போடணும்? ஒரு ஆளுக்கு குறைஞ்சது 10 ரூபா 15 ரூபா. கண்டிப்பா. பார்த்தீங்களா? இப்போ நான் அப்போ எவ்வளோ என்ன சார்? அதே இத்தனை பேர்த்துக்கு பண்ணணும்ல. புரியுதாப்பா? கண்டிப்பா இருக்கு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சார் நம்ம வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரி கேட்குறாங்க? இல்லை, நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளையா போனால் எப்படி போகணும் எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன். வீட்டோட மாப்பிள்ளையா போகணும்னா ஒரு தாலியிலே எடுத்து கட்டுவீங்களா, ஒரு சேலையெல்லாம் எடுப்பீங்களா? இதுக்கெல்லாம் வசதி இருக்கா என்னன்னு கேட்குறேன். அது எவ்வளோ செலவாகும், என்ன மாதிரி? அது நீங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சிருப்பீங்களா? ஆமாம், அது அரேஞ்ச்மெண்ட்டில் முடிச்சதே போனது. அது வேற அவன் இது பண்ணது. அதெல்லாம் அப்போல்லாம் நிலம் வர மண்டபம் முடிச்சு பண்ணது. இது சிம்பிளாக கோயிலில் இது பண்ணுறது தான் எவ்வளோ ஆகுது? அது நீங்கள் தான் சொல்லணும், நான் தான் இப்போ சொல்லுவோம்ல சார். ஒரு சேலை ஒரு சேலை 1000 ரூபாய்க்கு கூட சேலை எடுக்கலாம், 500 ரூபாய்க்கு எடுக்கலாம், 100 ரூபாய்க்கும் சேலை எடுக்கலாம். இப்போ அவங்க எதிர்பார்க்குறது என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க? ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு அப்படியானியாக இருந்தாலும் எவ்வளோ சார்? நான் யார்ட்டையுமே பேசலையே இன்னும். நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளை இப்போ சொல்கிறீங்க. வீட்டோட மாப்பிள்ளைக்கு இப்போ நீங்கள் கேட்குறீங்களா சார்? ஆமாம். உங்கள்கிட்ட அப்போ உங்கள்கிட்ட வீடு கிடையாது, பொருளுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா என்ன ஏதுன்னு கேட்குறேன். வீடு எதுவுமே கிடையாது, அப்படி தானே? ஆமாம் சார். அப்போ நீங்கள் கம்பெனியில் மட்டும் ஒரு பேக்கில் 4 துணிமணியை வச்சுட்டு தங்குற மாதிரி இருக்கிறீங்க. இருக்கு. ஆமாம். எல்லாம். அப்போ உங்களுக்கு மனைவி இறக்கும்போது உங்கள் வீட்டு சாமான்லாம் என்ன பண்ணீங்க சார்? ஒரு குடும்பம் நடத்துறதுக்கா? பிள்ளையில கூட்டு போய் ஊருக்கு போயிடுச்சு சார். 2 பசங்க சொன்னேன் இல்லை உங்கள்கிட்ட? புரியல, திரும்ப சொல்லுங்க. சேர்த்து வச்சு படிக்க வச்சிருந்தேன் சார் 2 பிள்ளைகளை. 2 ஆம்பளை பிள்ளைகளா பொம்பளை பிள்ளைகளா? ஆமாம், 2 பையன் தான். 2 பையங்க. சரி. ஓ 2 அவங்க நல்லா படிக்க வச்சு நல்லா அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு வாழலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுச்சுங்க. அது எங்க இருக்காங்களோ எதுன்னு தெரியாது. சரி. இப்படி இருக்கு. 2 பையன் நல்லா படிக்க வச்சு நல்லா வேலைக்கு போயிட்டாங்க 2 பேர். அவங்க இப்போ அம்மா பேச்ச கேட்டு இருந்துக்கிட்டாங்க. அது பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சரி. 2 வயசு ஒருத்தனுக்கு 22, ஒருத்தனுக்கு 24 வயசு. 2 பையன் நல்லா வேலையில் இருக்காங்க. சரி. ஏதோ கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. ஆனால் பேச்சுவார்த்தை கிடையாது. அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு அப்படியே இருக்காங்க. ஆமாம். அதனால நமக்குன்னு நம்ம துணையை தேடிக்கிடுவோம். அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு அவங்க ஆம்பளை பையன் நமக்கு என்ன பண்ண போறேன்? எதுவும் பண்ணுறதில்ல, கட்சி இல்லை. நீ எதுக்கு நம்ம வாழ்ந்து நீ ஒரு பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்போம். பிள்ளைய ஒரு துணை இழந்தவர் சார். இப்போ என்ன கேட்குறேன்னா, துணை இழந்தவங்க பிள்ளைய வச்சு கஷ்டப்படுவாங்கல்ல, அவங்களுக்கு நான் ஒரு மாப்பிள்ளையா போகிறேன். ஓ அப்படி போய் இருக்கணும். கிட்டத்தட்ட அது ஒரு வேலைக்கார மாதிரி தான். நீங்களும் ஒரு கேட்குறது வேலைக்கார மாதிரி தான் சொல்கிறீங்க. ஆமாம், வேலைக்காரனாவே இருந்துட்டு போகிறேன். வேலைக்காரமே இருந்து போகலாம்னு நினைக்கிங்க? ஆமாம். சரி. அதுக்கு அவங்க ஏதாவது உங்களுக்கு மாதம் எதுவும் கொடுக்கணுமா? என்ன சார் எதுக்கு? தான் பொண்டாட்டி மாதிரி நான் தாலியை கட்டி நான் குடும்பம் நடத்த போகிறேன். எதுக்கு அவங்க கொடுக்கணும்? நான் வேலைக்கு போகிறேன்.
இல்லை நேற்று மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்தார் சார். ஆ. அவர் அப்படி தான் கேட்டார். எனக்கு மாதம் மாதம் ஒரு 20 ரூபா கொடுத்தா போதும். அட சாமி, அப்படி இல்லை சார். ஆ. அவங்களுக்கு பிள்ளை இருக்கும்ல சார், கணவனை இழந்தவங்க. ஆமாம். அவங்களுக்கு குழந்தை இருக்கும்ல. ஆமாம். அந்த குழந்தைய நான் பராமரிச்சுக்கிட்டு பொண்டாட்டியா எனக்கு இருந்துக்கிட்டு நான் அவங்களுக்கு சேவை செஞ்சு நான் வேலைக்கு போய் பிள்ளையும் பார்த்துக்கிட்டு அவங்களையும் பார்த்துக்கிட்டு வளர்க்க போகிறேன் சரி வீட்டில். ஓ சரி சரி சரி. அந்த பிள்ளை புருஷனுக்கு ஏதாவது வீடு இருக்கும்ல, வீடு வாசல் ஏதாவது இருக்கும்ல, சுத்தம் ஏதாவது இருக்கு, அவங்கள அதை பராமரிச்சுக்கிட்டு நான் வீட்டோட இருக்க போகிறேன். அப்படி இடம் இருக்குதுன்னா சொல்லுங்க. ஓ சரி சரி. அந்த சொத்து இருந்துச்சுன்னா அதை பராமரிச்சுட்டு அப்படியே இருந்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆமாம், பிள்ளையை பார்த்துக்கிட்டு பொண்டாட்டி அந்த பிள்ளைக்கு தாலியை போட்டுக்கிட்டு நான் குடும்பத்தோட நான் இருக்க போகிறேன். என் புருஷனா என் பொண்டாட்டியா அப்படின்னா அவங்களும் பாசமாக நான் நேசமாக அந்த பிள்ளைய என் பிள்ளையான்னு நான் எடுத்து வளர்க்குற மாதிரி இருக்கேன். நான் பிள்ளையா பார்த்துக்கிட்டு நான் படிக்க வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிறேன். ரைட் ரைட். டெய்லரா, ம், நான் ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு விவரம் சொல்லுதான், அது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா நீங்கள் டெய்லர் வேலை ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க. ஆமாம், எங்கே போனாலும் 1000 ரூபா சம்பாதிச்சு எங்கே வெளியில் போனாலும் தெரியும். ஆமாம், வேலை செய்யும். அப்போ நீங்கள் அப்படி இருக்கிற ஆட்கள் வந்து யாருமே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் 1000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறேன், நான் இப்படி இருக்கிறதுனால எனக்கு வந்து மனைவி வந்து என் சொல்லு கேட்கணும் அப்படி இப்படின்னு சில பேர்லாம் கண்டிஷன்லாம் போடுவாங்க. இல்லை சார், ஒரு ஈகோ இருக்கக்கூடாது, பாசம் இருக்கணும். இப்ப கணவனை இழந்தவங்க எப்படி இருப்பாங்க? நல்லா பிள்ளைய வளர்க்க முடியல. இல்ல 1000 ரூபாய்க்கு நீங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு உழைக்கிறவங்க வந்து எப்படி வீட்டோட போய் சும்மா இருப்பீங்கன்னு எனக்கு ஒரு டவுட் வருது. நான் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது பராமரிப்பு சொந்த தொழில் கூட பண்ணி ஒரு ஒரு மளிகை கடை கூட வச்சு கூட பழச்சுக்கிறேன் சார். உங்களுக்கு கடை வச்சுக்கிட்டாலும் நான் இருக்கேன். இல்லை நான் வெளியிலதான் வேலைக்கு போகணும், இப்போதைக்கு வச்சு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்துன்னா வெளியே வேலைக்கு போய்க்கிடுவேன். வந்துக்கிட்டு பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு படிக்க வச்சுக்கிட்டு என் கண்டிஷன்னா பிள்ளைய பார்த்துக்கிட்டு மனைவியை இது பேச்ச கட்டிக்கிட்டு இருந்தால் போதும். சரிங்கய்யா, நான் இருந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்கிற விவரத்தை நான் சொல்கிறேன். உங்களுடைய நல்ல மனசுக்கு நீங்கள் சொல்கிற விஷயத்த அப்படியே மக்கள்கிட்ட சொல்கிறேன். யார் இதுக்கு ஏற்றுக்கிறாங்களோ, ஏன்னா நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளையா போய் நீங்கள் இப்போ வந்து 30,000 ரூபா சம்பாதிக்கிற நீங்கள் ஒரு வீட்டோட இருந்து அந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி யாரும் சம்மதிச்சா சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. நான் கணவனை இழந்தவங்க அதைத்தான் சார், கணவனை இழந்தவங்க தான். ஏன்னா கணவனை இழந்தவங்க நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி யார் உங்களை ஏற்றுக்கிறாங்களோ நான் வந்து அதுவும் நீங்கள் கம்பத்திலே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்த ஊரில் போய் இருந்துக்கலாமா? எந்த ஊரில் இருந்த மாதிரி இருந்துக்கிறேன், கம்பத்துன்னு இல்லை. சரி 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 சரி. ஆனால் நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து வாழ்க்கையில் வந்து உங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அவங்க வீட்டோட உங்களை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. ஆமாம். சரி, இப்போ அவங்க வந்து ஆக்சிடென்ட்ல இறந்தும் போயிட்டாங்க. இறந்துலாம் போல, எங்கே இருக்காங்கன்னு தெரியல சார். எதுக்கு அதை நம்ம போய் சார் இப்போ தான் சொன்னீங்க இறந்து போச்சுன்னு சொன்ன மாதிரி இருந்தது. இறக்கல சார், பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு அவங்க இருக்காங்க சார். அதெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு நான் தேடிக்கிறல. ஆனால் அவ பராமரிப்பில் தான் இருக்குங்க. நம்மளை சொல்லாம போயிடுச்சுங்க, நம்ம எதுக்கு தேவை? ஐயா ஒரு நிமிஷம் இங்க கேளுங்க. இப்ப சமீபத்துல பட்டுக்கோட்டையில ஒருத்தர் கல்யாணத்துக்கு இப்படித்தான் ஒரு ஏற்பாடு பண்ணினேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படிதான் என் பொண்டாட்டி வந்து அழகா இருப்பா, இவன் கூடயே போயிட்டா அப்படின்னு சொன்னாப்புல. திரும்ப இல்லை எனக்கு அவன் தெரியும், அவன் கூடயே போயிட்டாப்புல, அப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியாது அப்படின்னு சொன்னாப்புல. சரின்னு சொல்லி நீங்க சொல்லுற மாதிரியே நான் சொல்லி அந்த அன்னைக்கு அவங்கள்ட்டையும் இந்த மாதிரி கணவர் இறந்து போச்சுன்னு சொல்லி அந்த அம்மாவை பார்த்து முடிச்சு வச்சுட்டேன். முடிச்சு 1 மாதம் கூட ஆகலை. இவருடைய பையன் வந்து எங்கள் அம்மாவும் நானும் ஒன்றா தான் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிற இடம் எங்கள் அப்பாவுக்கு தெரியத்தானே செய்யும், எப்படி நீங்கள் முடிச்சிங்கம்மா அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்தாச்சு. வந்த உடனே அந்த அம்மா எனக்கு கால் பண்ணுது, ஏங்க இவருக்கு இப்படி சொன்னாருன்னு சொல்லி. ஆமாம், அவர் சொன்னது தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அவரும் என்கிட்ட சொன்னது தானே உங்கள்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டாப்புல. பையன் வந்து சண்டை போடுறாப்புல, இனிமேல் அவர் எனக்கு வேண்டாம், ஏன்னா ஏமாதி போர்ஜரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ நீங்கள் முறைப்படி போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவர் பேசின ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பழையபடி. அதுக்கப்புறம் அவர் காலையில் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அதை நான் முடிச்சு வச்சேன். இப்போ அதே மாதிரி உங்களுடைய மனைவி எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க, அதுதான் நான் கேட்குறேன்.
திருப்பூரில் இருக்காங்களா இல்லை கோயம்புத்தூரில் எங்கே இருக்கான்னு தெரியல. பிள்ளைய பார்த்துக்கிட்டாங்க, அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்கய்யா. இப்போ எவ்வளோ நாள் ஆச்சுங்கய்யா அவங்கள? 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்தில் அவங்கள பற்றி நீங்கள் தேடவே இல்லையா? பிள்ளையில பொண்டாட்டியை தேடவே இல்லையா? தேடவே இல்லை. நம்மளை சொல்லாமல் போயிட்டாங்க. நம்ம கம்பெனியில் விட்டு போட்டு போயிட்டாங்க. வீட்டில் இருக்கிறதெல்லாம் 2 பிள்ளைகளையும் நீங்கள் வந்து தேடலையா? அவங்க அங்கேயே இருக்காங்கன்ற தேடவும் இல்லை. அதை பற்றி நம்மளே மதிக்கல. எதுக்கு தேடணும்? சொல்லாமல் போனா கூட. என்னதான் இருந்தாலும் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் தானே ரெண்டும். இருந்தாலும் சார் தாயை மதிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க. நம்ம அப்பா வேணும் அப்படின்னு சொல்ல வேணாம் நம்மகிட்ட. நீங்கள் பிள்ளைகளை நீங்கள் உழைச்சி பிள்ளைகளை படிக்க வச்சீங்களா? ஆமாம், படிக்க வச்சேன். என்ன படித்தாங்க 2 பிள்ளைகளும்? 2 பேரும் காலேஜ் முடிச்சாங்க. காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் தானே பணம் கட்டினீங்க? பணம் கட்டினேன். அந்த அம்மா வேலைக்கு போவோம், கம்பெனி இதுகளுக்கு வேலைக்கு போவோம். என்ன வேலைக்கு போவாங்க? இந்த இதுகளை நூல் வெட்ட அது வெட்ட. அப்போ அவங்க எல்லா வேலையும் தெரியும். அப்போ நீங்கள் சம்பாரிச்சு மாதம் எதுவும் கொடுத்தீங்களா இல்லை அவங்க உழைப்பிலே தான் படித்தாங்களா? இல்லை, நான் மாதம் வீட்டுக்கு தான் கொடுத்தேன். அவங்களும் வீட்டில் பிள்ளைகளுக்கு தான் கொடுத்து படிக்க வச்சேன். நீங்கள் மாதம் எவ்வளோ கொடுப்பீங்க வீட்டுக்கு அவங்களுக்கு? டெய்லி கொடுத்துருவேன் சார். நம்ம வாங்குறத ஒரு எடுத்துக்கிட்டு 200 எடுத்துக்கிட்டு 700 600 கையில் கொடுத்துருவேன். வீட்டு செலவுகளையும் பார்த்துக்கிட்டு நம்ம சிக்கனமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரிங்கய்யா. நீங்கள் சம்பாதிச்ச டெய்லி கொடுத்தீங்கன்னா எப்படிங்கய்யா உங்களை விட்டு அந்த உங்கள் மனைவி போவாங்க? எப்படி போச்சுங்களோ நம்ம அதை பற்றி நான் சிந்திக்கலை. ஐயா, இதை நான் கேட்கல. இதை நான் உங்கள்கிட்ட கேட்கல. நாளைக்கு ஒரு பொண்ணு வீட்டில் உங்களை கூட்டு போய் வச்சோம்னா அவங்க இவ்வளோ கேள்வியும் கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். அது மாதிரி நான் சொல்லிடுறேன் சார். இந்த இல்லைங்கய்யா, போச்சுங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நாளைக்கு வந்து நான் 30 வருஷத்தில் இப்படி தான் நான் அனுபவப்பட்டிருக்கேன். நான் நாளைக்கு ஒரு பெண் வீட்டில் போய் உங்களை வீட்டோட மாப்பிள்ளையை வைக்கும்போது நான் ஒரு நாளைக்கு 700 800 கையில் கொடுப்பேன். அப்படி கொடுத்துமே பிள்ளைகளை காலேஜ் வரைக்கும் படித்த பிறகு போயிட்டாங்க. இந்த மாதிரி எங்கே இருக்கு இப்போ 2 வருஷமாக ஆச்சு தேடலைன்னா அப்போ நாளைக்கு என்னையும் இந்த மாதிரி தேடாமல் இருப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா சொந்த பந்தம் எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் போன். சரிங்க, அந்த 2 வருஷத்தில் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு போன் எதுவும் பண்ணீங்களா? போனே போடுறதில்ல. அவங்களும் எனக்கு போடுறதில்ல. என்ன ஏதாவது தொடர்புல இருக்குங்க சார்? ஏதாவது இருக்கும். அதனால எனக்கு ஏதாவது தொடர்புனா அது பிள்ளைகளுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கும். இல்லை இந்த அம்மா எப்படி நான் இதுன்னு நான் கேட்டுக்கிறல. உங்க அம்மாவே உங்க வீட்டு அம்மாவே வேற யாரோடையும் தொடர்பு ஏதாவது இருக்கலாம். இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கலாம். வேணான்ட்டு கூட சரி அங்கே போய்க்கிடுவான். நான் தெரிவித்தேன். யாரோ பிள்ளைய விரும்புவதாக கேள்விப்பட்டேன். பையனா? ஆமாம், விரும்புகிறதாக கேள்விப்பட்டேன். நான் மறுப்பு தெரிவித்தேன். அப்போ இவர் மறுப்பு தெரிவிக்கிறாரு. எனக்கு அந்த பிள்ளைதே வேணும்ட்டு சரி அப்படின்ட்டு கூட்டு போய் கூட கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு. இல்லை அதாவதுங்கய்யா, நான் ஒருத்தருக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்க முன்னாடி எனக்கு தலையெல்லாம் சுற்றுது, உயிரெல்லாம் போயிடும் போலுக்கு. சொல்லுது புரியுதாங்க ஐயா? நான் கரெக்டான எனக்கு பதில் கிடைச்சா மட்டும்தான் நான் ஏதாவது செஞ்சு கொடுக்க முடியும். சரியா? இப்போ உங்கள் வீட்டம்மா வந்து உங்கள் கூட நல்லா பாசமாக அன்பாக தானே இருந்திருக்காங்க. 2 குழந்தைகளும் பெற்று இந்த மாதிரி நல்லா தானே கண்டம் சட்டு மாட்டேன் சார் இருந்துச்சுங்க. அப்படியா? அம்மா அது பிள்ளைய கண்டிஷன் பண்ணா நீ பிள்ளைகளை எது கண்டிஷன் பண்ணுற அப்படின்னு என் கூட சண்டைக்கு வர. சரிங்கய்யா. உங்கள் பிள்ளைகளும் ஆரம்பத்துலேருந்தே பேச மாட்டாங்களா? ஆரம்பத்துலேருந்து பாசம் பூரா அங்கேதானே. அப்போ இருக்காது. சரிங்கய்யா, நம்ம 2 பேரும் ஆம்பளையால தானே பேசிக்கலாம். அப்போ நீங்கள் வேற ஏதாவது தொடர்பு? இல்லை, அந்த கணக்கெல்லாம் ஏன்டா அந்த சுத்தபத்தமே அந்த இது கிடையாது யாருக்கும். சரி, அப்போ எதுக்குய்யா உங்களுக்கு நல்லா வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, வீட்டை சார் நான் பிள்ளைகளை கண்டிஷன் பண்ணால் அந்த அம்மா பிடிக்காது வீட்டுக்காரம்மா. இந்த இது இப்படி போகணும் அப்படி போகணும் பிள்ளைகளை எது பார்க்காத அது இதுன்னா நீங்கள் ஆம்பளை பையன் அப்படித்தான் போவேன். வருவியா இங்கே என்ன சொல்கிறது அப்படின்னு நீ எழுத்து சண்டை அப்படி சண்டை ஓடுறதுனாலதான் நான் போய் மல்லு கட்டுறதா அம்மாட்ட. அம்மாவை நீ எதுக்கு மல்லு கட்டுறேன்னு சொல்லி இதை என்னைய வந்து சாட்டேன். ஓ, சின்ன பிள்ளையிலேருந்தே நீங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் கண்டிஷன் பண்ணுவீங்க, அது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க ஆம்பளை பிள்ளைல அப்படித்தான் இருக்கான், நிமிந்துதான் இருக்கான். நீ அதை கண்டிக்கிற அப்படின்னு என் கூட சண்டைக்கு வர. அப்போ ஏன் மேலே நீ ஆம்பளை பையில கண்டிக்காம நாளைக்கு ஒரு தப்பு சண்டை அவன் எதாவது பண்ணியா அப்படித்தான் இருக்கேன் ஆம்பளை பையனு என்ன ரொம்ப சண்டைக்கு விட்டேன் பையன் முன்னாடியே. அவங்கள வந்து நான் அடிக்க போவேன். கொண்டாட்டி அடிக்க போய் நீ எதுக்கு அம்மாவை அடிக்கிறேன்னு சொல்லி என்னைய வந்து அவங்க 2 வருஷம் ஆச்சு.
ஓஹோ சரி. அப்பா நீ ஒரு அப்பன்னு மதிக்காம நீ நீ கை வைக்கிறீல்ல, யார் இருக்கவனா பூங்கடா அப்படின்னு. ஆ போங்கடா வெளியே பற்றி விட்டீங்க. ஆமாம் பூங்கடான்னு 2 வாரம் அம்மா கூப்பிட்டு போய்க்க, நான் பார்த்துக்கிறேன் கம்பெனியில் போய் தங்கிக்கிறேன். சரி இருப்பேன் அப்படின்னு. இருந்தா இரு இல்லாட்டி போ அப்படின்னு நான் கம்பெனியில் நினைக்கிறேன். சரிங்கய்யா. நீங்கள் வாமா வாமா வேற பக்கம் போவோம், இவர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கவனா அப்படின்னு அது பேசிட்டாங்க. அப்போ கொஞ்ச நாளா இந்த நீடிச்சுக்கிட்டே இருந்து நான் வீட்டில் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு வீட்டை விட்டே பற்றி விட்டீங்க. வீட்டை விட்டு நான் அவங்க சோறாக்குறத நான் சாப்பிட மாட்டேன், வெளியில் சாப்பிட்டுக்குவேன். எவ்வளோ நாளா? ஒரு ஒரு 5-6 மாசமா அப்படியே. சரி. அப்படியே வீட்டுக்கு போகாம கம்பெனில தங்கிட்டேன். அப்படியே கம்பெனில தங்கினதுனால இவங்களும் கண்டுக்கிறல. சரி அவரு நான் எதுவும் பேச மாட்டாரு நிற்க மாட்டாரு, கம்பெனில தங்கிட்டாரு, வாமா நம்ம தொழில் பார்த்துட்டு நான் ஒரு பிள்ளைய லவ் பண்றேன் அப்படி நம்ம இது பண்ணிக்குவோம் கூப்பிட்டு கேள்விப்பட்டேன் ஃப்ரெண்டு மூலியமா. அப்படி போயிட்டாயே என்ன செய்யலாம் அப்படின்னு. அது போனா போயிட்டு போகுது. அவங்க சாமான்கிட்ட எடுத்துட்டு போனா எடுத்து போட்டேன். நமக்கு எதுவும் வேணாம், நான் கம்பெனிலே இருந்துக்கிறேன். நான் அப்படியே கம்பெனிலே தங்கி கம்பெனிலே வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கேன். பேச கேட்கல, நம்மளே தாக்கிட்டாயே நீ எதுக்கு நம்ம அப்பான்ற ஒரு மதிப்பு கொடுக்கல, புருஷன்ற மதிப்பு கொடுக்கல, நீ எதுக்கு நமக்கு அப்படின்னு நமக்கு வெறுத்து போச்சு. இதுதான் உண்மையான நிலவரமா? இதே நிலவரம். அதனால எனக்குன்னு ஒரு பாசமா ஒரு அன்பா ஒரு துணை இருந்தா கணவனை இழந்தவங்க. ஐயா உங்க மேல பாசமா அன்பா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறவங்க ஒரு மனைவி 2 பிள்ளைகள் இருந்தவங்களை விட்டுட்டு நீங்க வந்து பேசாம மனைவி கோவம்னு சொல்லி நீங்க பாட்டில் மில்லில் தங்கிட்டேன் 6 மாசமா தங்கிட்டேன் எங்கிட்டு போனேன்னு தெரியல அப்படின்னு இருக்கக்கூடிய ஆளுக்கு எப்படி பாசம் வரும்னு அடுத்த ஆள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்படி இருந்தால் நீங்க முதல்ல என்ன செஞ்சிருக்கணும், அந்த மனைவி சரியில்லை அப்படின்னா நீங்க முதல்ல எழுதி வாங்கி இந்த மாதிரி விவாதத்தை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு நிம்மதியா இருந்திருக்கலாம். அதை நீங்க பண்ணாம இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு இடத்துல நான் பேசியிருந்தேன். அப்ப அந்த அம்மா என்ன இருக்குன்னா, நீங்க மனைவியை வந்து பொண்ணு எதுவும் பிழைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குது. எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னா அப்ப அப்படி கேள்வி கேட்குது. இல்லையே நம்ம மேல பாசம் இல்லாம பொண்டாட்டி நம்ம மேல பிரியம் இல்லாம கூப்பிடுவாங்கன்னு நினைச்சு எதுவுமே இல்லை. நீ அதான் இருக்கட்டும் கல்யாணம் பண்ணி எப்படி போட்ட நம்ம நான் தனியா நம்ம நீ இருக்க நான் இருக்கேன் நான் உழைச்சிக்கிறேன் என் பிள்ளைய நீ மரும வந்துட்டா நான் பார்த்துக்கிறேன் நீ அவர் ஆட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு அவர் கூப்பிட்டு. நீ நம்ம மேல பிரியமா இல்லையா இல்லையா நம்ம யாருக்கு நீ நம்ம தூரம் பார்த்து. ஐயா இப்போ நான் என்ன சொல்லணும்னு கேளுங்க. இப்ப நான் இந்த விஷயத்த ஒரு பொண்ணுகிட்ட போய் சொன்னோம்னா இவர் பொண்டாட்டி 2 பிள்ளை பெற்றவங்ககிட்டே பாசமா இல்லை ஒன்றும் இல்லையே நம்மளை எப்படி வச்சுக்கலான்னு கேட்டா அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? பாசமா இல்லையா இப்படி மறுப்பு தெரிவிச்சா எப்படி சார்? நாம பாசம் இல்லாம இருப்போம். பாசமா இருக்கவங்க எப்படி இல்ல அவங்க என்ன தெரியுமா, பாசமா விட்டுட்டு இவர் 6 மாசம் மில்லில் தங்கினாருன்னா இல்லை வேற யாரோடையும் தங்கினா கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? உங்ககிட்ட கேட்பாங்க. நான் இந்த மாதிரி ஆள் இல்லை. நம்ம இந்த பிள்ளைகளை இவ்வளவு படிக்க வச்சு இது பண்ணியிருக்க மாட்டேங்க. இவ்வளவு பிரியமா இருந்தா அம்மா இப்ப பையன் பூரா அம்மா பேசத்தான் நான் கேட்கறாங்க. கும்பல பிள்ளை இல்லைல்ல ஒண்ணுன்னா தானே அம்மா மேல பிரியமா இருக்கும். இப்ப பூரா பிள்ளைய பூராமே அம்மாதான் பாசம் பிரியம். அப்பா எல்லாம் எனக்கு வேணாம். அவரு அம்மா காசை கொடுப்பாரு வைக்கிறாரு நம்ம படிச்சுக்கிட்டோம். அம்மாதான் எல்லாம் பார்த்துச்சு. அம்மாதான் எனக்கு வேணும். இந்த 2 பிள்ளையுமே விருப்பமே அதே அம்மாதான். என் பிள்ளைகள்லாம் என்கிட்டதான் பாசமா இருக்கும். பட் எதுக்கு பாசமா இருக்க சொல்றேன்? அவங்க பாசமா இருந்தா அவையில கேளுங்க. அப்ப ஆரம்பத்திலே அம்மா மேல பிரியுமா அம்மா ஏதாவது கண்டிஷன் பண்ணா இவங்க நீ வந்து வாங்கிடுவாங்க. அப்ப பாசம் பூரா அங்கே இருக்கும்போது நம்ம எதுக்கு இவ்வளவு தூரம் நம்ம உழைச்சி இவ்வளவு தூரம் வளர்த்து இவ்வளவு தூரம் படிக்க வச்சு. ஐயா சின்ன பிள்ளையில இருந்தே பாசமே உங்கள்ட்ட கிடையாது என்ன? அப்படியே சின்ன பிள்ளையில இருந்து அப்படியே பிரியம் பூரா அங்க இருக்கு. நீங்க பாசமா கொஞ்சம் வளர்த்துருக்கலாம்ல? வளர்க்காமத்தேன். பாசம் வரும் தானா வரும்னு நினைச்சிருந்தேன். தானா பாசம் இல்லாம என் அம்மாதான் பாசம். எனக்கு அம்மாதான் பிரியும். எல்லாமே அம்மாதான். சரிங்கய்யா நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஆஃபீஸுக்கு வந்துட்டேன். ஆஃபீஸ் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி பேசணும்னா நான் எப்படி பேச முடியும் நீங்களே பாருங்க. உங்களுக்கு பொண்ணு பார்த்து கொடுக்க சொல்லுவீங்களா? உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுக்க சொல்லுவீங்க. நான்
ஒவ்வொருத்தருடைய கதையும் நான் இப்படி கேட்குறேன். இப்படி கேட்கறதுனால எனக்கு என்ன லாபம்? அது இருக்கு. என் பொண்டாட்டி பிள்ளை இப்படி என்னை விட்டு பெற மாட்டாங்களா? இவ்வளவு தூரம் இருக்கு. சுத்தமா முடிக்காது. நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறீங்கனால ஐயா, இந்த மறுமணங்கள்ல வந்து மறுமணம் பார்த்து கொடுன்னு சொல்லுவீங்க. இப்ப கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்? 45 நிமிஷமா 3/4 மணி நேரம் பேசுறேன். உங்களை மாதிரி ஒவ்வொருத்தையும் 3/4 மணி நேரம், ஒவ்வொரு மணி நேரம் பேசினா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான், 8 பேர்ட்ட தான் நான் பேச முடியும். இந்த 8 பேரும் ஒரு நாளைக்கு நீங்க சம்பளம் எனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 1000 ரூபா கொடுக்கணும். சரியா? இதுக்கு தான் உங்கள்கிட்ட 10,000 ரூபா கொடுங்கய்யா அப்படின்னு கேட்குறேன். இப்போ உங்களுடைய விவரத்தை இவ்வளவு விவரம் பேசுறேன் இல்லையா? ஒரு நாளைக்கு இதே மாதிரி உங்கள்கிட்ட 10 தரம் பேசுனா எனக்கு சம்பளம் யார் கொடுக்கறது? கண்டிப்பா. ஆமா, உங்க வேலைகளை எல்லாத்தையும் பார்க்கணும்ல. இப்போ நீங்க இவ்வளவு விவரம் சொல்றீங்க ஐயா. சொல்றேன், சொல்லுங்க. நான் உங்ககிட்ட 1 மணி நேரம் பேசினாலும் எனக்கு திருப்தி ஆகல. ஏன்னா நான் ஓப்பனா பேசுவேன். நீங்க பேசின பேச்சுல இருந்து எனக்கே திருப்தி ஆகல. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து ஒரே ஒரு விஷயம், உண்மைய பேசினா உண்மைக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நம்ம வந்து எதையாவது கொஞ்சம் மறைச்சு பேசணும்னா அது வந்து வேல்யூ இருக்காது. இப்போ நீங்க உண்மையை தான் பேசுறீங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்க உண்மையை தான் பேசுறீங்க. இருந்தாலும் ஒரு பொண்ணு வீட்டுல போய் நீங்க நான் இந்த நீங்க சொன்னதை பூரா நான் சொல்லிடுவேன். சரிங்களா? நீங்க சொன்னதை பூராமே நான் பெண்ணிட்ட சொல்லிடுவேன். ஆனா அவங்க கேட்பாங்க, ஏன் ஒரு பிள்ளைய பற்றி 2 பிள்ளைய காலேஜ் வரைக்கும் படிக்கிற வரைக்கும் இருந்துருக்குறாங்க, இப்ப 2 வருஷமா காணும்னு சொல்ற. நீ வந்து பொண்டாட்டி பிள்ளையில விட்டுட்டு என்னதான் கோவமா இருந்தாலும் கோவத்துல பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு நீ வாட்டில் 6 மாதம் மில்லிலே தங்கிட்டோம்னு சொல்ல, மில்லில் தங்கினியா வேற எவங்க கூட தங்கினியான்னு கேட்டா நீங்க தான் அவங்களுக்கு பதில் சொல்லணும். கம்பெனில தான் இருந்தேன். நமக்கு அவங்களெல்லாம் நான் காமிக்கிறேன். வேற இடத்த தொடர்பு இருந்தா நான் பொண்ணு தேடுறேன். என்ன இப்படி நம்ம அப்படிலாம் சொல்ற ஆளா இருந்தா பொண்ணு தேடுறது இல்லையா? லவ் பண்ணிட்டு போயிட மாட்டேன். நம்ம யாரும் யாராச்சும் பேசுறது இல்லை பிள்ளைகிட்ட. இப்படி நம்ம ஒரு மறுமணத்தை கொடுத்து நம்ம ஆட்டுக்கு வாழ்க்கையை தொடங்கிறோம். அவங்க ஆட்டுக்கு அவங்க இருக்காங்க. நம்ம தேடி நீ அவங்க போறதும் இல்லை, நீ அவங்க தேடி நம்மள வர்றதும் இல்லை. ஐயா, நான் என்ன சொல்ல கேளுங்க. நீங்க முதல்ல பண்ண தப்பு என்ன தெரியுமா? பொண்டாட்டி பிள்ளைய பேசல. நீங்க பாட்டில் உங்களுடைய கடமை, அது உங்க பிள்ளை. மாதம் நீங்க டெய்லி எப்போ போல கொடுத்து வீட்டில் சாப்பாடு கிடைச்சா பார்க்கணும், கிடைக்கலாம்னு நினைக்கணும். அந்த உரிமையை நீங்க விட்டு கொடுக்க கூடாது. அது உங்களுடைய இது. சரிண்ணா? உங்க மேல தவறு இல்லை அப்படின்னா நீங்க அப்படித்தான் நடந்திருக்கணும். அடுத்து இன்னொரு விஷயம், 2 வருஷமா பொண்டாட்டியை காணும் பிள்ளைய காணும்னு சொல்லுதியே. இதே அவங்க வீட்டுல வந்து உங்களுக்கு பொண்ணு கொடுத்தவங்க வந்து என் பொண்டாட்டியை என் பிள்ளைய இவர் கட்டி கொடுத்தாங்க காணும் சொல்லி போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்ன ஆகும்? நம்ம அப்படிலாம் அப்படிலாம் பண்ண மாட்டேன். குடும்பத்தோட நான் இருக்க போறேன். ஐயா, நான் கேட்குற கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கல, பெண் வீட்டுக்காரங்க கேட்பாங்க. சரி, உங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்க இல்லையா, எந்த ஊருக்காரங்க? அவங்க உள்ளூர்ல தான். இல்ல, அவங்க வந்து மதுரைக்காரங்க. அவர்கிட்ட போய் சொன்னீங்களா இந்த மாதிரி உங்க பிள்ளைய 2 வருஷமா காணும், வேற கல்யாணம் முடிக்க போறோம்னு சொன்னீங்களா? அது குடும்ப பிரச்சனை. மகளுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. ஆமா ஆமா. புருஷன் வந்து பொண்டாட்டிய சத்தம் போடுற அளவுக்கு அவர் நடந்துக்கிட்டுருக்காங்க. அம்மாவுக்கு மகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப என் கூட பேச்சுவார்த்தை இல்லாம அவங்களும் ஒதுங்கிட்டாங்க. இப்போ அவ பொண்ணு மதுரையில இருக்காங்கல்ல? ஆமா. அவளை போய் கேட்கலாமா? கேட்கலாம்னா நம்ம பேச்சுவார்த்தை கிடையாதுல்ல. ஏங்க பேச்சுவார்த்தை கிடையாது? உங்க பொண்டாட்டி பிள்ளைகளை காணும்னு சொல்லி அவங்ககிட்ட போய் கேட்க வேண்டாமா? கேட்கலாம்னா அவங்க சப்போர்ட்டுக்கு நான் போறது இல்லை சார். எனக்கு தேவை அவங்க என்னை விட்டு மதிக்காம ரொம்ப உதாசீனிட்டு போயிட்டாங்க. இனி அவங்க சப்போர்ட்டுக்கு அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இனி நம்ம மேல இதுவுமே பண்ண மாட்டாங்க. எனக்கு வேணாம் அப்படின்னு ஒதுங்கி போயிட்டாங்க. ஏங்க உங்களுக்கு வேண்டாங்க, உங்களை நம்பி பொண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா? பொண்ணு கொடுத்தாங்கன்னா அவங்களாவது கேட்கணும்ல வந்து, இல்லை நீங்களாவது போய் கேட்கணும்ல. அந்த மாதிரி போயிட்டாங்களா? சரி, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை பேசணுமா பேசக்கூடாதா? பேசாம தானே இருந்துக்கிட்டாங்க. எல்லாமே என் கூட எதிர்பார்த்தானே இருந்து ஒதுங்கிட்டாங்க வேணாம்னு. இப்போ நம்ம என்ன தவறு செஞ்சோம்? அதுதாங்க, நீங்க பொண்ணு கொடுத்தவங்ககிட்ட போய் இந்த மாதிரி 2 வருஷம் ஆச்சு போய், இந்த 2 வருஷத்துல நீங்க ஒரு நாளாவது அவங்கள பார்க்கணும் பேசணும் வைக்கணுங்கிற நினைப்பே இல்லையா?
இல்லாம அவங்களுக்கு நான் அந்த நினைப்பே எனக்கு வேண்டியதில்லை. என்னை மதிக்காம போயிட்டாங்கன்னா நான் அது நினைப்பே இல்லாம வந்துட்டேன். அடுத்த நம்ம வந்து ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி நம்ம செட்டில் ஆக்கிடுவோம். அப்படி சரி, இப்போ நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளையை நான் ஒரு ஆளுக்கு கொடுக்குறேன், அவங்க உங்களை மதிக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? இதே மாதிரி விட்டுட்டு போயிருவீங்களா? அது எப்படி நான் மதிக்கிற மாதிரி வச்சுக்கிறேன்னு நான். அப்போ ஏன் முதல்ல ஏன் மதிக்கிற மாதிரி வைக்கல? அப்படி ஏன் வைக்கலைன்னா அவங்க என் மேல ரொம்ப எரிஞ்சு விழுந்து ரொம்ப பிள்ளைகளை ஏவி விட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி நானும் அது அந்த மாதிரி நடக்காம இருந்துட்டேன். இவ்வளவு பாசமா இருந்துட்டு என் மேல எரியிற அளவுக்கு சரிங்க. இப்போ ஒருத்தங்க இருக்கிறாங்க பாசமா இருக்கு. இப்போ ஒருத்தங்க 2-3 பொண்ணுகள் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆமா. அவங்க பிசினஸ் பண்றாங்க, நீங்க கூட போய் இருந்துக்கலாம். ம். இப்போ அவங்க இதே கல்வி இவங்களும் உங்களை மதிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கிருவோம். ம். மதிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கிருவோமே, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இவங்களை விட்டுட்டு போயிருவீங்களா? அப்படி போக மாட்டேன். மதிக்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா நாம அதை புரிஞ்சிருந்து இனிமேல் செயல்படுத்தணும். இனிமேல் செயல்படுவேன். ஆமா. முதல்ல செயல்படாம ஆமா. இனிமேல் போற இடத்துல மதிச்சு அவங்க பாசமா வைக்கிற அளவுக்கு நான் நடந்துக்கிருவேன். ஐயா, நான் அங்க இருந்து 20 கிலோமீட்டர் கார் ஓட்டி வந்துட்டீங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். 3 வடையை வாங்கி சாப்பிட முடியல. உங்களை மாதிரி ஆள்கிட்ட பேசினா காலை சாப்பாடுலாம் கிடையாது. அப்படியா? 2 வடையை வாங்கி சாப்பிட்டேன். சரி. சரியா? சரி. இப்ப நான் என்ன செய்யணும்? மருமகங்கிறது வீட்டோட மாப்பிள்ளை. அவங்க கணவன் இழந்தோ பிள்ளை இருந்தா உங்க விவரத்தை நீங்க சொன்ன விவரத்தை பூரா நான் ஒரு பெண் வீட்டுல சொல்றேன். இதுக்கு யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்கள ஏத்துக்கிட்டு பேச சொல்லுங்க. உங்கள்கிட்ட அவங்கள பேச சொல்லவா? ஆமா. ரைட். உங்களுடைய விவரத்தை இதே நம்பரை நான் அவங்கள்ட்ட கொடுக்குறேன். உங்க விவரத்தை நீங்க சொன்னதை அப்படியே அவங்க சொல்றேன். அவங்க கேட்டுட்டு அவங்க விருப்பம் இருந்தா அவங்கள கூப்பிட சொல்றேன். இப்ப இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஏதோ வரணும் அதுன்னு. இருக்குங்க ஐயா, இருக்கு. இந்த விவரத்தெல்லாம் நான் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்க இப்ப 1 மணி நேரம் பேசுனத நான் 1 மணி நேரம் அவங்கள்ட்ட பேசுறேன். பேசி அவங்க சம்மதம்னா உங்களுக்கு சொல்லுதேன். சரி சார். ஓகே. சரிதானா? ஒரு பொண்ணு திருமணமாகி 2 குழந்தைகள் இருந்துச்சு. அந்த 2 குழந்தைகளும் வீட்டம்மாவும் இவரை போய் 2 வருஷம் ஆச்சு. எங்க இருக்காங்கன்னே தெரியல. மாமியார் மதுரையில இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் போய் பேசவும் இல்லை வைக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லுதாரு. அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கு அவங்க அவர் சொல்லுது உண்மையை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவர்கிட்ட நீங்க கேளுங்க, பேசுங்கன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். நீங்க வீட்டம்மா இருந்த வாடகை வீடு, மாமியார் வீடு எல்லாத்தையும் கூட்டு போய் காட்டுங்க. சரிதானா? என்ன மாமியார் வீட்டுக்கு நீங்க போய் கேட்கலாமா கேட்க முடியாதா? நான் போக மாட்டேன் சார். அதான பிரச்சனை. போக மாட்டீங்க? ஆமா. பேச்சுவார்த்தை இல்லை. சரி ரைட்டு. இப்போ நான் என்ன பொண்ணு வீட்டில் உங்கள் விவரத்தை சொல்கிறேன். யார் சம்மதிக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்பர் கொடுக்குறேன். நம்பர் கொடுத்து பேசுங்க. ரைட் வச்சுட்டுமா? சரி.